ஹாய். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்த பண்ணணும். இதெல்லாம் நமக்கு அச்சீவ் பண்ணணும். இதெல்லாம் இந்த இயர் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வச்சிருக்கேன். 3 விஷயங்கள். ஸோ அதில ஃபர்ஸ்ட் விஷயம் Swiggy, Zomatoல ஆர்டர் பண்ணாம இருக்கிறது. ஆக்சுவலி இதுவரைக்கும் அதில நான் எந்த ப்ராடக்ட்டுமே வாங்குனதில்ல. வாங்கி சாப்பிட்டதில்ல. ஏன் அதில வாங்குறது தப்பா? என்ன பிரச்சனை அப்படின்னா, தப்பு கிடையாது. கண்டிப்பா நமக்கு இப்ப தேவை, எமர்ஜென்சி இன்னைக்கு ஃபுட் வைக்க முடியல, இல்ல கண்டிப்பா வீட்ல இத்தனை கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா வாங்கி தான் ஆகணும். ஸோ அதுல எந்த தப்பும் கிடையாது. நான் வாங்காம இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம அடிக்கடி அதுல போட்டு பழகிட்டோம் அப்படின்னா, நமக்கு வீட்ல இருக்கிற அந்த விஷயங்கள யூஸ் பண்ணி சமைச்சு, சாப்ட்டு, அதுல நமக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ் வேறையா இருக்கும். டக்குன்னு ஒரு அமௌண்ட்ட குடுத்தா தான் ஃபுட் நமக்கு வகை வகையா வந்துரும். ஆனா நமக்கு ஒரு வெளிய போய் சாப்பிடுற அந்த ஒரு ஃபீல் நமக்கு மிஸ் ஆயிரும். இப்ப நம்ம வீட்லயே சாப்பிட்டுட்டு, ஒரு நாள் வெளிய போய் சாப்பிடுறோம்னா, அதோட ஹாப்பினஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஆனா நம்ம வீட்லயே வெளிய உள்ள ஹோட்டல் ஃபுட் அடிக்கடி, அடிக்கடி வாங்கி சாப்பிடுறப்போ, வெளிய போய் சாப்பிட்டாலுமே எந்த ஒரு எக்ஸைட்மென்ட்டுமே இருக்காது. போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு எனக்கு அது ஃபினான்ஷியலாவே ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, இப்போ மந்த் எண்ட் நமக்கு மேக்ஸிமம் கையில அமௌண்ட் இருக்காது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? Swiggy, Zomatoல வாங்கி சாப்பிடுறதுக்கு நமக்கு இருக்காது. இன்னொன்னு வீட்லயுமே கிட்ஸுக்கு நமக்கு அத வாங்கி பழகிட்டோம்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இத வாங்கி தரணும் அப்படிங்கிற மாரி. ஸோ நான் என்ன யோசிச்சுட்டேன் அப்படின்னா, அப்படி ஒரு சம்பவமே இல்ல. Swiggy, Zomatoங்கிற இதுவே விஷயமே இல்லன்னா நம்ம எப்படி வாழுவோம்? அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வெளிய போறப்ப என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம போற பர்ப்பஸே அதுக்கு தான். ஆ இப்ப நம்ம மொபைல்ல ஸ்க்ரால் பண்ணி இது வேணும், இது வேணும்னு பார்க்குறப்ப நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்னு நமக்கு அந்த ஸ்பெஷல் டே ஃபீலே வராது. டெய்லியுமே ஸ்பெஷலா சாப்பிட்டா வெளிய போனா என்ன இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். 2வது விஷயம் இந்த எக்ஸ்போ நடத்துறாங்கல்ல இப்ப நெறைய பேரு. அதுக்கெல்லாம் இதுவரைக்கும் போனதே இல்ல. போகவும் மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு டெக்ஸ்டைல் போறோம், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போறோம் அப்படின்னா, இந்த விஷயம் தேவ. இந்த ஃபங்ஷனுக்கு இந்த சாரி, இந்த ட்ரெஸ் தேவ. அதனால வாங்க போறோம். ஆனா இந்த எக்ஸ்போ நடத்துறதெல்லாம், அங்க ஒண்ணு அவங்க எக்ஸிபிஷன் போடுறாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ட ஷோகேஸ் பண்றாங்க. அதுக்காக நம்ம போய் நம்ம காச குடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்குல்ல, அது எனக்கு புடிக்கல சொல்லப்போனா. இப்ப எனக்கு என்ன பர்ப்பஸ் நான் ஆஃபீஸ் போற ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு குர்த்தி தான் தேவ. ஆனா எக்ஸிபிஷன்ல சாரி எல்லாம் அழகழகா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ரொம்ப ரேட் கம்மியா இருக்கு. நான் போய் அத எடுத்துட்டு வீட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 600, 500 அந்த மாதிரி ஆகும். நெக்ஸ்ட் அத என்னைக்கு நான் வியர் பண்ணுவேன்? தெரியாது. அதுக்குன்னு ஒரு அக்கேஷன நான் கிரியேட் பண்ணணும். இல்ல அதுக்காக போட்டு நான் ஃபோட்டோஸ் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த தொக்கு, பொடி ஐட்டம்ஸ், ஹெல்த் மிக்ஸ் அந்த மாரிலாம் நெறைய எக்ஸிபிஷன்ல, எக்ஸ்போல விக்கிறாங்க இல்லையா? அவங்க ப்ரமோட் பண்றதே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பிளேட்ல ரைஸ் எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் தொக்கு எடுத்து வச்சுட்டு, அத நல்லா பெசஞ்சு, ரசிச்சு, ருசிச்சு ஒரு அப்பளம் வச்சு அந்த மாரி சாப்பிடுறாங்க. எனக்கு இதுல என்ன அப்டின்னா, ஓகே. இப்ப நமக்கு எதுவுமே இல்ல. ஒரு தக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா நமக்கு சாப்பிடுற ஸ்ட்ரக்சர்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ், கொஞ்சம் புரோட்டீனுக்கு எக்கு, கொஞ்சம் ஃபைபருக்கு கீரையோ, பொரியலோ, அ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேட்டுக்கு ஏதாச்சும் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த நெய் போட்டு ஏதாவது செஞ்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு இதுவா நம்ம சாப்பிடணும்னு தான் எல்லாரும் டாக்டர் சொல்றாங்க. நமக்கு விஷயங்கள் எல்லாம் கத்து தர்றாங்க. இப்ப நம்ம அந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் எடுத்து கொஞ்சம் சைட் டிஷ்ஷா சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் டேவும் நமக்கு அது சாப்பிடணும்னு தோணும். நெக்ஸ்ட் காலியானதும் திரும்பியும் வாங்கணும்னு தோணும். அப்ப நமக்கு அந்த நியூட்ரிஷன் ஒண்ணு மிஸ் ஆகுது இல்லையா? அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் ரீசன் அது ஒரு சாதாரண விஷயம் தான். இப்ப என்ன சொல்றது? எக்ஸாம்பிள் ஒரு மாங்காய் தொக்கு, பிரண்டை தொக்கு, மிளகு பூண்டு தொக்கு. இது எல்லாமே YouTubeல அவ்ளோ ரெசிபீஸ் இருக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா நம்ம வீட்ல தாராளமா செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்காக மெனக்கெட்டு போய் வாங்கி, அத ஸ்டோர் பண்ணி, அப்புறம் அதுக்காக நம்ம வீட்ல அந்த செய்ய வேண்டிய பொரியல் ஐட்டம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணி, எதுக்கு அந்த வேலை எல்லாம்? அதனால நான் எக்ஸ்போல போய் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறது இல்ல.